ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் பற்றி சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DATEDIF ஃபார்முலா பற்றி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். இந்த DATEDIF இந்த ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா DATEDIF, அதுக்கப்புறம் வந்து ப்ராக்கெட்டில் வந்து ஸ்டார்ட் டேட் கமா என் டேட் கமா யூனிட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு யூனிட்டாக வந்து நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஒய் அப்படின்னு வந்து போட முடியும், அதே மாதிரி எம், அதே மாதிரி டி, அது மாதிரி வந்து ஒய்எம், ஒய்டி, எம்டி, இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு வந்து யூனிட்ஸை வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து யூஸ் பண்ண முடியும். ஒன்றொன்னே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு தான் சொல்லித்தரேன். இப்போ இந்த DATEDIF ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா DATEDIF அப்படின்னு போட்டிங்கன்னா டேட் அப்படின்னு டைப் பண்ணோன்னே இங்கே வந்து DATEDIF ஃபார்முலா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ட்ராப் டவுன்லேயே வந்திருக்கும். ஆனால் ஒரு சில ஃபார்முலா வந்து எக்ஸலில் வந்து இந்த மாதிரி வந்து வராது. ஆனால் நீங்கள் மேனுவலாக இப்படி டைப் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? அதுதான் வந்து எக்ஸலோடது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ DATEDIF இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட்டை வந்து சூஸ் பண்ணணும், தென் என் டேட்டை வந்து சூஸ் பண்ணணும். இந்த DATEDIF ஃபார்முலா எதற்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணுறதுக்கு தான். அதாவது என் டேட்லேருந்து ஸ்டார்ட் டேட்டை வந்து மைனஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த DATEDIF ஃபார்முலா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த யூனிட் கண்டிஷனை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சு நீங்கள் வந்து பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல ஒய் அப்படிங்கிற யூனிட் வந்து இருக்குது. ஜஸ்ட் இதை வந்து சூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 0 அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒய் அப்படிங்கிற யூனிட்டை வந்து இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டேட்டுக்கும் இடையில் உள்ள அந்த இயரோட இதை தான் வந்து மைனஸ் பண்ணும். இப்போ பாருங்கள், இங்கே 1990 இருக்குது. நான் இப்போ வந்து 91 அப்படின்னு வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே வந்து 1 அப்படின்னு வந்து காட்டும். இது வந்து டேட்டையும் இயரையும் வந்து அதாவது டேட்டையும் மந்த்தையும் ஒமிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இயரை மட்டும் மைனஸ் பண்ணும். அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து இங்கே 1 அப்படின்னு வந்து வந்திருக்கு. அடுத்து வந்து எம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா பாருங்கள், அதே ஃபார்முலாவை ட்ராக் பண்ணுறேன். ஜஸ்ட்டு இந்த C9க்கு பதிலாக நான் உங்களுக்கு இங்கேயே டைப் பண்ணுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள், சாரி, எம் அப்படின்னு பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு பாருங்கள் 2 அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டுக்கு, அதாவது இங்கே வந்து 4th மந்த் இருக்குது, அதே மாதிரி இங்கே வந்து 2nd மந்த் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே 4 - 2 வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து 2ன்னு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலா வந்து மந்த்தை வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி வருது. அதாவது நான் இங்கே போகும்போது ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன், அப்போ வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி தான் அடுத்ததில் வந்து நீங்கள் வந்து இதை ட்ராக் பண்ணி விட்ருங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து டி அப்படின்னு வந்து போடுங்க. இப்போது 62 அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டில் இருந்து இந்த டேஸை வந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது April 28 இருந்து நீங்கள் February 25 வந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மந்த்ஸ் இருக்கு இல்லையா? அதான் 62 டேஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்னாக வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், அது சரி, இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்குது. ஒய், அதாவது எம், ஒய், டி அதெல்லாம் வந்து இருக்கு இல்லையா? அப்புறம் எதுக்கு வந்து ஒய்எம், ஒய்டி, எம்டி இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எதுக்கு செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இயர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இயரை மட்டும் மைனஸ் பண்ணி வந்துருச்சு. அதே மாதிரி மந்த்துங்கிற ஃபங்க்ஷன் யூனிட் இருக்குது, மந்த்தை மட்டும் மைனஸ் பண்ணி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல 1991ன்னு மாற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எம்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஜஸ்ட்டு இந்த மந்த்து, அதாவது 4ல் இருந்து டைரெக்டாக வந்து 2 வந்து மைனஸ் பண்ணாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் மந்த்து 1991 12 மந்த்ஸ் இருக்குது, ப்ளஸ் 1990 2 மந்த்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 14 மந்த்ஸ். அதுதான் வந்து இங்கே டிஃப்ரென்ஸாக வந்து வந்துருச்சு. அதே தான் இப்போ பாருங்கள், இங்கே வந்து நான் 1991 அப்படின்னு போடுறேன் அப்படின்னா ஏற்கனவே 62 இருக்கு இல்லையா? இதில் இருந்து ஒரு 365 டேஸ், அதாவது 1 இயர்க்கான டே வந்து இது வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து ஆன்சராக வந்து தரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது கன்சாலிடேட் பண்ணி உங்களுக்கு வந்து இது வந்து மைனஸ் பண்ணும். அது இல்லாமல் எனக்கு வந்து செப்பரேட்டாக எக்ஸாக்டாக இப்போ 28 இங்கே வந்து 25 இருக்குது அப்படின்னா எனக்கு 3 தான் வேணும். அது வந்து மந்த்தையும் இயரையும் வந்து ஒமிட் பண்ணிட்டா எனக்கு ஓகே, எனக்கு வந்து ஜஸ்ட்டு டேஸில் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஈஸியாக வந்து பண்ண முடியும். இப்போ பாருங்கள், அதே ஃபார்முலா வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணுவோம். இப்போது இதில் என்ன மீனிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்எம் அப்படின்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இன் மந்த்ஸு, அது மாதிரி இக்னோரிங் டேஸ் அண்ட் இயர்ஸ். இது வந்து டேயையும் இயரையும் வந்து இக்னோர் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒய்எம் அப்படின்னு போடுறேன்.
இது என்ன பண்ணுது அப்படின்னா 4லேருந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து 2 வந்து மைனஸ் பண்ணிடுது. இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல உங்களுக்கு 91 அப்படின்னு போட்டாலும் இது வந்து 2 அப்படின்னு தான் வந்து உங்களுக்கு வந்து இது இருக்கும். ஆனால் இதே இது நீங்கள் இங்கே வந்து மாற்றும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14 வந்துச்சு இல்லையா? ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து எதுவுமே மாறாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இயர் வந்து மாறவே நீங்கள் இயர் எத்தனை தான் மாற்றினாலும் சரி, உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டேரெக்டாக 4லேருந்து 2ன்னு உங்களுக்கு வந்து மைனஸ் பண்ணி கொடுத்துரும். அதாவது மந்த் டு மந்த்தை வந்து டேரெக்டாக வந்து மைனஸ் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி தான் ஒய்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இன் டேஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயரை வந்து கூட்டினோன்னா எப்படி வந்து இங்கே வந்து 427 வந்துருச்சு இல்லையா? இப்போ பாருங்கள், நம்ம இதே ஃபார்முலாவை ட்ராக் பண்ணுவோம். ட்ராக் பண்ணிவிட்டு ஒய்டி, அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஃபார்முலாவுக்கு உள்ளே வந்து போடுவோம். இந்த யூனிட்டை ஒய்டி அப்படின்னு வந்து போடுறேன். ஜஸ்ட் இப்போ பாருங்கள் 62 அப்படின்னு தான் வந்திருக்கு. இப்போது நான் இயரை வந்து முன்னாடி வந்து இங்கே பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி 91 அப்படின்னு மாற்றுறேன். இப்போ பாருங்கள், எந்த ஒரு சேஞ்சுமே இங்கே இருக்காது. ஜஸ்ட்டு அது வந்து உங்களுக்கு வந்து அந்த டே, அதாவது இந்த டேரெக்டாக வந்து இந்த டேஸை வந்து மட்டும்தான் மைனஸ் பண்ணுவோம் இல்லையா? நீங்கள் இயரு மந்த்தெல்லாம் வந்து அது கன்சிடரே பண்ணாது. ஓகேவா? அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு டேஸ் வந்துருக்கு. சாரி, இதில் ஒரே ஒரு அப்டேட்டு, இதில் மந்த்து மட்டும் கால்குலேட் ஆகும், இயர் மட்டும்தான் இது வந்து கண்டுக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒய்டி அப்படின்னு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அது வந்து டிஃப்ரென்ஸ் இன் டேஸ் வந்து கவுண்ட் பண்ணும். அதே மாதிரி மந்த்தை வந்து கால்குலேட் பண்ணிக்கும். ஏன்னா மந்த்து, அதாவது டே கால்குலேட் பண்ணுறோன்னா மந்த் ரொம்ப முக்கியம் இல்லை. அதனால் வந்து மந்த் வந்து கால்குலேட் ஆகி, ஆனால் இது வந்து இக்னோர் பண்ணிடும். எதை இக்னோர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயரை வந்து இது வந்து டோட்டலாக வந்து இக்னோர் பண்ணிடும். ஓகேவா? இந்த ஒய்டி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள், உங்களுக்கு எனக்கு வந்து மந்த்தையும் இக்னோர் பண்ணணும், டேஸ் இயர்ஸையும் இக்னோர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். எம்டி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போது இந்த இடத்துல பாருங்கள், எம்டி அப்படின்னு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு இப்போ பாருங்கள், 28ல் இருந்து ஜஸ்ட் 25 வந்து அது மைனஸ் பண்ணி 3 அப்படின்னு வந்து கொடுத்துருச்சு. நீங்கள் இப்போ வந்து இங்கே நீங்கள் மந்த்தை மாற்றி பாருங்கள், 7 அப்படின்னு போடுறேன். எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. அதே மாதிரி நான் இப்போ வந்து 93, அதாவது 96 இந்த மாதிரி என்ன இயர் போட்டாலும் அது வந்து எதையுமே வந்து கண்டுக்காது. ஜஸ்ட்டு அந்த டேயில் இருந்து அந்த டேயை வந்து ஜஸ்ட்டு வந்து மைனஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ DATEDIF ஃபார்முலா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த யூனிட் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அடிக்கடி ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் ஞாபகத்தில் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக இது வந்து ஆனால் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இந்த DATEDIF ஃபார்முலா வந்து எக்ஸல் ஒர்க் புக் வந்து நீங்கள் வந்து இது பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட எக்ஸல் ஷீட்டில் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் அதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களுக்கு வந்து டவுட்டை வந்து உடனடியாக கிளியர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெறும் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு வந்து மறந்து போக வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு தடவை பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு தடவையாவது அதை வந்து ஃபார்முலாவை உங்களோட எக்ஸல் சீட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? உங்களோட நண்பர்களுக்கும் வந்து இந்த வீடியோவை வந்து பார்க்க சொல்லுங்கள். அவங்களையும் வந்து எக்ஸல் வந்து இந்த வீடியோவை பார்த்து கற்றுக்க சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் பாமரன் கருத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.